தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். வெயில் காலங்கள்ல தண்ணி கம்மியா குடிச்சா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? பொதுவாவே வெயில் காலங்கள்ல தண்ணி குறைவா குடிக்கிறதுனால நமக்கு சிறுநீர் பிரச்சனை, நீரிழப்பு இப்படி நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காகத்தான் வெயில் காலங்கள்ல அதிக அளவு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையானதை விட அதிக அளவு தண்ணி குடிச்சா இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நமக்கு தேவையான அளவை விட அதிக அளவு தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஹைப்போநெட்ரீமியா அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நோயினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா தலை சுற்றல், குமட்டல், மனச்சோர்வு, எரிச்சல் உணர்வு ஏற்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன் வலிப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியா ஏற்பட்டுட்டே இருக்கிறது கோமால போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப எவ்வளவு தண்ணி தான் நம்ம குடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஐநா உணவு அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு 2.5 லிட்டர் தண்ணீரும், ஒரு பெண்ணுக்கு 2 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அளவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய உயரம், அவங்களுடைய எடை இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த தண்ணியினுடைய அளவு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடலுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னா தாகம். தாகத்த தான் நம்ம உடம்பு நமக்கு சமிக்கையா காட்டுது. இந்த தாகம் எப்பல்லாம் ஏற்படுதோ, அப்பல்லாம் நீங்க தண்ணீர் குடிச்சா போதும் அப்படின்னு மருத்துவர்களும் அறிவுறுத்துறாங்க.